Hi friends, today நம்ம பார்க்க போகிறது இந்திய ஃபுட்பால் அணியோட கேப்டன் சுனில் சேட்ரியோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான். சுனில் சேட்ரி ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1984 ஆந்திர பிரதேசத்தில் உள்ள செங்குதாபாத் அப்படிங்கிற இடம், இப்போ அது தெலுங்கானாவில் இருக்குது, அங்கே தான் அவங்க பிறந்திருக்காங்க. அவரோட பூர்வீகம் நேபாளம். அவங்க பேரண்ட்ஸ் நேபாளியாக இருந்தாலும் கூட அவரோட அப்பா இந்தியன் ஆர்மியில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அப்பா கூட இருந்தனாலவோ என்னவோ இந்திய பெரிய ஃபுட்பால் பிளேயராகவும் இந்திய ஃபுட்பால் கேப்டனாகவும் இருந்திருக்கலாம். ஸோ அவளோட அம்மா நேபாளத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயரும் கூட. ஸோ அப்போ அவருக்கு ஃபுட்பால் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சச்சினை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவருக்கு கிரிக்கெட் அகாடமிக்கில் சேர்ந்து ப்ராக்டிஸ் எடுக்கலான்னு போயிருந்தார். அப்போ தன்னோட பர்சனல் கிட்டு வாங்க கூட அவர்கிட்ட காசு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வீட்டிலேருந்து காசு திருட ஆரம்பிக்கிறாரு. காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து நமக்கு கிட் திங்ஸ் எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா சைக்கிளில் இருந்து பஸ் ஸ்டாப்பில் கொண்டு விடுவார் ஊர்லேருந்து. ஸோ அதுக்கு பஸ்ஸுக்காண்டி கொடுக்குற காசை கூட அவர் பஸ்ஸு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை கூட சேர்த்து வச்சு கிரிக்கெட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. தன்னோட பசங்களுக்காண்டி நம்ம ஆசைப்பட்ட பொருளை கூட வாங்கி கொடுக்க முடியலை. ஸோ அதனால தான் அவன் திருடுறான். ஸோ அவன் திருடுறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு வச்சு சுனில் சேட்ரியை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த திருடுறதை நிப்பாட்டிட்டு, இந்த காஸ்ட்லியான கிரிக்கெட் எனக்கு தேவையே இல்லை, நீங்களும் உங்கள் கிரிக்கெட்டும் போங்கடா அப்படின்ட்டு உங்கள் கிரிக்கெட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை விட்டு வெளியே வந்துருந்தார். அதுக்கப்புறம் அவரோட கவனம் ஃபுட்பால் மேலே விழுது. ஃபுட்பால்லையும் அவர் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் அவர் விளையாடலை. ஸோ அதில் நல்லா விளையாண்டா ஏதாவது கோச் கண்ணில் பட்டினா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் அவர் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஃபுட்பால் விளாடும்போது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஃபுட்பாலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ்க்காக அவர் ஃபுட்பாலில் அடிக்ட் ஆக வச்சிருது. ஸோ அப்படி அடிக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவோட ஃபேமஸ் ஃபுட்பால் கிளப் மோகன் பகான் யூத் அகாடமி. ஸோ அவங்க கண்ணில் இவரோட டேலண்ட் படுது. அவங்க இவரை வாங்கி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய பேர், புகழ், பணம், வருமானம் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த ஃபுட்பால் மேட்சுக்கடா இவ்வளோ ஃபேமஸ் இருக்குது, இவ்வளோ அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ வேல்யூ இருக்குதா அப்படின்னு ஷாக் ஆகி அதில் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்காக வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுதாருங்க. ரஷ்யா, யூரோப், நார்த் அமெரிக்கா என 3 காண்டினென்ட்டில் ஆடின ஒரே இந்திய ஃபுட்பால் பிளேயர் சுனில் சேட்ரி தான். ஸோ 2009 இங்கிலாந்து செகண்ட் டிவிஷன் ஆடக்கூடிய குயின்ஸ் பார்க் கிளப்புக்காக சுனில் சேட்ரி செலக்ட் ஆகியிருந்தார். ஸோ அஃபிஷியல் அப்போ ட்ரெயிலர் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் விசா கேன்சல் ஆகிட்டு. ஸோ அப்போ அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, ஃபீஸா ரேங்கிங்கில் நம்ம இந்திய ஃபுட்பால் 18th ரேங்கில் இருக்கணும், ஆனால் அந்த பிளேஸில் இல்லை, அந்த ரேங்கில் நம்ம இல்லை, அதனால் நாங்கள் ஒர்க் பெர்மிட் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சுனில் சேட்ரிஜால் நம்ம ஏஷியாவை தாண்டி வெளியே ஒரு பிளேயிங்கில் சைன் பண்ண முடியாமல் போயிடுது. நிறைய இடங்களில் அமெரிக்க MLS லீக் போட்டியில் ஒப்பந்தமாகி இருந்தார். ஸோ அப்போ போன 45வது நிமிஷத்துலேயே எல்லோ கார்டு வாங்கிட்டு சுனில் சேட்ரி வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவங்க கோச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களால எங்களோட பிளேயர்ஸை வின் பண்ண முடியாது, ஏன்னா எங்களோட பிளேயர்ஸோட ஃபோர்ஸுக்கும் அவங்க திறமைக்கும் நடுவில் உங்களால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய சர்டிகளுக்கு அப்புறமும் எந்த லீக் போட்டிலையும் அவர் விளையாடலை. அப்போ மான்செஸ்டர்ஸ் யுனைடெட் அணிக்காண்டி செலக்ட் ஆகுறாரு. ஸோ அதுலேயும் போன 69 நிமிஷத்துலேயும் நம்ம ஒழுங்காக விளையாடாமல் வெளியே வரோம். ஸோ இதனால் அதுக்கும் அவங்க சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பிளேயர்ஸ்கிட்ட ஃபிட்னஸ் இல்லை, டயட்டு கண்ட்ரோல் இல்லை, ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சுனில் சேட்ரி வெளியே வராங்க. ஸோ அப்புறம் 2012 போர்ச்சுகல் ஸ்போர்ட்டிங் B டீமில் செலக்ட் ஆகுறாங்க.
ஸோ அப்போ வந்து போர்ச்சுகல் வீரர்களோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப டயட் கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் நம்மளோட சுனில் சேட்ரி வந்து ஃபிட்னஸையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணுறாரு, ரொம்ப வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாரு. நோ ஸ்வீட் நோ சுகர் அப்படிங்கிற ரூல்ஸோட ரொம்ப இதாக கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணி கொண்டு வராரு. ஸோ 2018 இன்டர் கான்டினென்ட் டோர்னமெண்ட்டில் சைனீஸ் தாபேக்கு எதிராக கர்டிக் அடித்து வின் பண்ண போதும் அது சோகம் என்னென்னா அந்த ஸ்டேடியத்தில் யாருமே அதை பார்க்க வரல. ஸோ அதனால் அவர் ரொம்ப இன்சல்ட் ஆகி இருந்தார். ஸோ ஏதாவது யாரும் வரமாட்டேங்காங்க, அவங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா அல்லது வர முடியலையா, ஃபுட்பால் பார்க்க வர முடியலையா அப்படின்ட்டு ரொம்ப அப்செட் ஆகி இருந்தார். அப்போ ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது எங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும், அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபுட்பால் மேட்ச்சு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அடுத்த மேட்ச்சுக்கு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆரவாரம் கூச்சல் கைத்தட்டலோட ஸ்டேடியத்தையே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு வீடியோ தான் தலைவர் வந்து தரமான சேல் செஞ்சுட்டாங்க. சுனில் சேட்ரிக்கு பிடிச்ச ஃபேவரட்டான இந்திய ஃபுட்பால் பிளேயர் வந்து ஐஎம் விஜயன். ஸோ வேறு ரொனால்டோவும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ ஜூன் 6ஆம் தேதி வந்து நடக்கிற போட்டிக்கு அப்புறம் வந்து அவர் ஓய்வு பெறுவது போதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்திய ஃபுட்பால் டீமுக்கு அது மிகப்பெரிய இழப்பு தான். ஸோ இருந்தாலும் அவரோட ஆலோசனைகள் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.